கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேர்களாக்கிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 7ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக அருள் தந்திரி, இதற்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். இந்நாள் வரையும் எங்களை வழிநடத்தின தயவுக்காக நன்றிகளை சொல்கின்றோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய துதி என் வாயில் எப்பொழுதும் இருக்கும் என்று நம்முடைய வேத வாக்கின்படியே இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு கொண்டு உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும், நம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கவும், நம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. எங்கெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை இப்போது ஒழித்து கொண்டிருக்கின்றோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம் இறங்கி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் எங்களோடு கூட இரும், எங்களை பயனடுத்தும் காத்தருளும். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின
ஓய்வு நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் விசுவாசத்தோடு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். சங்கீதம் 13. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகஞ்சன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளப்படுகிறதுனாலே என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கின்றேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுடைய நாமத்தை நாம் அனைவரும் புகழ்ந்து பாடுமன்னமாக பொதுவான பாடல்களில் எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். வானம் பூமியும் யாவுமே மாறிடும், நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும், நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. சிருஷ்டி
பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. உன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பணமாஸ்தியும் வீணல்லவோ. உன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பணமாஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் அருட்திரு எபி மோகன் ஐயா அவர்கள். அருட்திரு எபி மோகன் ஐயா அவர்கள் வேதத்தில் இருக்கின்ற சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்கு தாவீது எழுதின சங்கீதம் 13 பார்ப்போம். ஒரு கதறுதலோடு தாவீது ராஜா ஆரம்பிக்கிறான். கர்த்தாவே, ஆண்டவரே, எது வரைக்கும் ஆண்டவரே, எவ்வளவு காலம் என்னை மறந்திருப்பீர்? நம்மில் பலர் நம் வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறோம் இல்லையா? கர்த்தாவே, இன்னும் எவ்வளவு காலம் சுவாமி? அது ஒருவேளை குணமாகாத நோயாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேலை இழப்பு, பொருளாதார நெருக்கடி, பிள்ளைகளால் வரும் வேதனை, அல்லது இன்னும் ஆறாத மனதின் காயங்கள், இவற்றினாலும் இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை பார்த்து, இது எப்போது முடியும் சுவாமி? இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடையாதா? தேவனே, ஏன் இன்னும் அமைதியாக இருக்கிறீர் என்று கேட்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் தாவீதும் இந்த சங்கீதம் 13 எழுத்தில் வரைகிறான். இப்படி கதறுகிற தாவீது கடைசியில் எப்படி அதற்கு தீர்வு கண்டுபிடித்தான் என்று பார்ப்போம். என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் உதவியாக இருக்கும். முதல் 2 வசனங்களிலே தாவீது தன்னுடைய நம்பிக்கையற்ற நிலைமையை காட்டுகிறான். இந்த 2 வசனங்களிலே தாவீது எதுவரைக்கும் 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 என்று 4 முறை கேட்கிறான். இது அவனுடைய உள்ளத்தின் வேதனையை வெளிப்படுத்துகிறது. தேவன் தன்னை மறந்துவிட்டது போலவும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைத்து விட்டது போலவும் தோன்றுகிறது. சகோதர சகோதரிகளே, இதை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். தாவீதுக்குத்தான் அப்படி தோன்றியது, ஆனால் அது உண்மை அல்ல. அவன் அப்படி உணர்கிறான். இது அவனுடைய விடுதலைக்கான தீவிர ஆசையையும் இருதயத்தின் பெரிய வேதனையையும் வெளிப்படுத்துகிறது. பொதுவாக இப்படிப்பட்ட வேதனை பொறுமையின்மையாக மாறி பின்னர் முணுமுணுப்பாக மாறி இறுதியில் நம்பிக்கை இழந்த அழுகுரலாக மாறுகிறது. பொறுமை என்பது மிகவும் கடினமான நற்குணங்களில் ஒன்று. குறிப்பாக உடனடியாக எல்லாம் கிடைக்கும் என்னும் இன்றைய உலகத்தில் இது மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் தேவனிடத்தில் பொறுமையின்மை என்பது தேவனிடத்தில் நம்முடைய நம்பிக்கை குறைவை அல்லது விசுவாச குறைவைத்தான் காட்டுகிறது. இன்னொரு விஷயம், இப்படிப்பட்ட சங்கீதங்கள் எப்போதும் நம்மையே பிரதிபலிக்கிறது. கவனித்திருக்கிறீர்களா? தாவீதின் இருதயத்திலே இருந்த வேதனை தேவன் அவனை மறந்துவிட்டார் என்றும் தேவன் தம்மை தாவீதிடமிருந்து விலக்கி கொண்டார் என்ற உணர்விலும் இருந்து, அதாவது இந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து வருகிறது. ஆம், உண்மைதான். தாவீது இதைவிட மோசமான சூழ்நிலைகளை சந்தித்திருந்தான்.
மேலும் தேவனுடைய சமூகம் தன்னுடன் இருப்பதை நம்பியிருந்தபோது அவற்றை அதிக தைரியத்துடன் எதிர்கொண்டார். ஆனாலும் இப்போது தேவனிடமிருந்து தூரமாக இருப்பதாக உணர்ந்ததால் அதுவே அவனை நம்பிக்கை இழக்க செய்துவிட்டது. அதாவது தாவீது தானாக அப்படி நினைக்கிறான் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஏனென்றால் ஏசாயா 49:15-16 வசனங்களிலே தேவன் இவ்வாறாக கூறுகிறார்: ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நமக்கும் சில நேரங்களில் தேவன் தூரமாக, மிக தூரமாக இருப்பது போல தோன்றலாம். நமது உணர்வுகள் ஒருவேளை உண்மையானவையாக இருந்தாலும் அவை எப்போதும் உண்மையை சொல்லாது. அதனால் நமது உணர்வுகளை தேவனிடத்திலே இருக்கிறபடியே சொல்லலாம். ஆனால் அவற்றையே இறுதியான உண்மையாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தாவீதின் நம்பிக்கையற்ற நிலைமையை பார்த்தோம். இப்போது இரண்டாவது தாவீதின் நம்பிக்கையின் ஜெபத்தை 3-4 வசனங்களிலே பார்க்கிறோம். தன் வேதனையை மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்ளாமல் தாவீது அதை தேவனிடம் கொண்டு செல்கிறான். கர்த்தாவே, என்னை நோக்கி பார்த்து எனக்கு பதிலளியும், என் கண்களை தெளிவாக்கும் என்று ஜெபிக்கிறான். அன்பானவர்களே, இதுதான் அவனுடைய ஜெபத்தின் மையம் என்று சொல்லலாம். அவன் தனது உணர்வுகள் தன் பார்வையை மங்கலாக்கி இருப்பதை அறிந்திருக்கிறான். தாவீதுக்கு ஞானம் இருந்தது. தன் உணர்ச்சிகள் வலிமையானவை என்றாலும் அவன் நிஜத்தை பார்க்கவில்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனுடைய பார்வை மங்கலாகவும் இருளாகவும் இருந்தது. ஆகவே அவன் தேவனை நோக்கி, ஆண்டவரே, என் கண்களை தெளிவாக்கும் என்று கூப்பிட்டான். அன்பானவர்களே, இது ஒரு மகத்தான ஜெபம். தேவனுடைய ஒளி நம் மீது பிரகாசித்து அவருடைய ஞானத்தையும் அறிவையும் நமக்கு கொடுக்க வேண்டும். நாம் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு சோர்வில் இருந்தாலும் சரி, எவ்வளவு கலங்கி போயிருந்தாலும் சரி, நம் முழு இருதயத்தோடு என் கண்களை தெளிவாக்கும் என்று தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். கர்த்தாவே, என் சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன் என் பார்வையை மாற்றும் என்று ஜெபிக்க வேண்டும். ஒரு சிறுவன் ஒரு முறை தேவாலயத்தின் வண்ண கண்ணாடி ஜன்னலை, அதாவது இந்த ஸ்டெயின் கிளாஸ் விண்டோன்னு சொல்றோமே, அதை வெளியிலிருந்து பார்த்தான். அது மங்கலாகவும் இருண்டதாகவும் அழகற்றதாகவும் தோன்றியது. பின்னர் அவன் தேவாலயத்திற்கு உள்ளே சென்றான். அங்கே அதே ஜன்னல் சூரிய ஒளியில் ஜொலித்து அற்புதமான நிறங்களுடன் உயிரோவியமாக காணப்பட்டது. கவனியுங்கள், ஜன்னல் மாறவில்லை, மாறியது அவன் பார்த்த இடமும் பார்வையும் தான். அதே போல நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை உடனடியாக மாறாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய பார்வையை மாற்றும் போது அதே சூழ்நிலையை புதிய நம்பிக்கையுடனும் புதிய அர்த்தத்துடனும் புதிய விசுவாசத்துடனும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் தாவீதின் ஜெபமும் கூட. முதலாவது தாவீதின் நம்பிக்கையற்ற நிலைமையை பார்த்தோம். இரண்டாவது தாவீதின் நம்பிக்கையின் ஜெபத்தை பார்த்தோம். கடைசியாக மூன்றாவதாக வசனம் 5-6 தாவீதின் நம்பிக்கையின் அறிக்கையை பார்க்கிறோம். சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். தன் ஜெபத்திற்கு பிறகு தாவீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்ட ஒரு நிலைக்கு வந்து விட்டான். இங்கே தாவீது உண்மையிலேயே தான் தேவனை நம்பி இருந்ததை நினைவுபடுத்திக் கொள்கிறான். தேவன் அவன் கண்களை பிரகாசமாக்கிய போது அவன் மங்கலான பார்வையும் அகன்று அவனை விட்டு முற்றிலுமாக அகன்று போய்விட்டது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவை நம்பி வாழும் கிறிஸ்தவர்கள் இமயமலை அடிவாரத்திலே வாழும் மக்களை போன்றவர்கள். ஏன் என்று கேட்கிறீர்களா? அவர்கள் அந்த மலையை முன்பே பார்த்திருக்கிறார்கள். ஆகவே மேகங்கள் ஒருவேளை அதை மறைத்தாலும் அது இருப்பதை அறிந்திருக்கிறார்கள். தேவனுடைய முக்கிய குணம் கிருபையும் சத்தியமும் ஆகும். அவை ஒருபோதும் மாறாது, ஒரு காலமும் மறையாது. ஆகவே அவர் தன்மேல் கிருபையை காட்டும்படி தாவீது அழைக்கலாம். வேறு எதையும் நம்ப முடியாத போது தேவனுடைய கிருபையை நம்புங்கள். இப்பொழுது சங்கீதத்தின் ஆரம்பத்தையும் அதன் முடிவையும் பாருங்கள். ஆரம்பத்தில் எவ்வளவு காலம் என்று கதறிய தாவீது முடிவில் நான் உமது கிருபையில் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று முடிக்கிறான். கவனியுங்கள், சூழ்நிலை மாறியதாக சங்கீதம் சொல்லவில்லை, ஆனால் தாவீது மாறிவிட்டான்.
அவன் தேவனுடைய கிருபையை நினைத்தான், தேவனுடைய ரட்சிப்பில் மகிழ்ந்தான். ஆகையாலே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்கிறான். இதுதான் விசுவாசத்தின் வாழ்க்கை. உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் தேவனுடைய கிருபையோ ஒருபோதும் ஒருபோதும் மாறாது. இந்த சங்கீதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் எவ்வளவு பெரிய மாற்றம் கவனித்தீர்களா? தாவீது ஆரம்பத்தில் தேவன் தன்னை மறந்துவிட்டார் என்று நினைத்தான். ஆனால் தேவன் அவனுடைய கண்களை தெளிவாக்கிய போது தேவனுடைய நன்மையை, அவருடைய கிருபையை மீண்டும் காண ஆரம்பித்தான். ஆமாம் அன்பானவர்களே, நமக்கும் இது கண்டிப்பாக தேவை. தேவன் நமது கண்களை பிரகாசமாக்க வேண்டும். நம்முடைய கண்களை அவர் தெளிவாக்க வேண்டும். அப்போதுதான் துன்பத்தின் நடுவிலும் அவருடைய நன்மையை காண முடியும். அன்பானவர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தாமதம் என்பது மறுப்பு அல்ல. தேவன் காத்திருக்க சொல்கிற போது அவர் எதையும் செய்யவில்லை என்று அர்த்தமும் அல்ல. பல நேரங்களில் அவர் நமது சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன் நம்மை மாற்றுகிறார். ஆகவே சங்கீதம் 13 மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுப்பது, முதலாவது, துன்பத்தின் நடுவிலும் தேவனிடம் மனம் திறந்து கதறலாம். துன்பத்தின் நடுவிலும் தேவனிடம் மனம் திறந்து கதறலாம். இரண்டாவது, நமது உணர்வுகளை விட தேவனுடைய வாக்குறுதிகளை நம்ப வேண்டும். மூன்றாவது, காத்திருப்பது வீணல்ல. அந்த காலத்தில் தேவன் நம்மை மறு உருவாக்குகிறார். நம்முடைய எவ்வளவு காலம் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே என்ற கேள்வியை இங்கே தாவீதைப் போல நான் உமது கிருபையில் நம்பிக்கையாயிருக்கிறேன் ஆண்டவரே என்ற அறிக்கையாக மாற்ற தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போயிருக்கிற, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற எங்களை கைதூக்கி எடுக்கிற தேவனாயிருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய கண்களை தெளிவாக்கும். மங்களாய் போய்விட்ட எங்களுடைய பார்வையை தெளிவாக்கும். உம்முடைய கிருபையை காண, உம்முடைய தயவை காண, உம்முடைய வாக்குறுதிகளை காண தயவு செய்திருளும். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாறும். எங்களுடைய எதிர்பார்ப்பு உண்மையில் நம்பிக்கையோடு இருக்கும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உமக்கு எல்லா கனமகிமையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள தாப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை நேர்த்தியாய் எடுத்துரைத்து அருள் திரு எபி மோகன் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவரின் நாமத்தை புகழ்ந்து பாடுமெனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தீயோர் சொல்வதை கேளாமல் பாவத்துக்கு விலகி என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Amen.
ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, 7ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளிலே நாங்கள் குடும்பமாக இணைந்து இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்மை ஆராதிக்கச் செய்த கிருபைக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். நாங்கள் பாடின பாடல்கள், ஏறெடுத்த விண்ணப்பங்கள், கேட்ட சத்தியங்கள், இவை யாவும் உமக்கு மகிமையாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய அருள் தாரும். ஆண்டவரே, இப்பொழுதுமாக பயத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்முடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தனிப்பட்ட தேவையாக இருந்தாலும், குடும்பத்தின் தேவையாக இருந்தாலும், ஆண்டவரே உடலின் சுகவீனமாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருந்தாலும், அவருடைய எதிர்கால துணையாக இருந்தாலும், இப்பொழுதும் எங்கெல்லாம் உமது பிள்ளைகள் பாரத்தோடு கண்ணீரோடு வியாகுலத்தோடு இவர்களை உடைய சமூகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் நீர் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி ஆகார் சொன்ன வண்ணமாக நீர் பார்த்து பதிலை தாரும். நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே அவளுக்குள்ளாக ஒரு பெருத்த ஆசீர்வாதம், பெருத்த சமாதானம், பெருத்த நம்பிக்கை உண்டாக அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நீர் அப்படியே செய்யப்போவதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். இவை அனைத்தும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். திரியேகராம் தந்தை மாய்ந்தன் தூயாவின் அன்பும் கிருபையும் சமாதானமும் ஆற்றலும் நம்முடனும் நாம் கேட்டிருக்கின்ற எல்லா தேவைகளுடனும் நம்முடைய குடும்பத்துடனும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்வோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லியிருக்கின்றபடியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று சொல்லி
உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் ஊழியன் அருள் திரு தியோட வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.